திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் மீது 14 ஆண்டுகள் சிறை தண்டனை நீதிமன்றம் வழங்க உள்ளதாக சமூக வலைதளங்களில் சற்று முன் கிடைக்கப்பெற்ற தகவலை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஊழல் வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு அனைத்திலும் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட பலரும் திமுகவில் இருக்கக்கூடிய நபர்களது பெயர் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது வயது மூப்பின் காரணமாக அமைச்சராக பணியாற்றி வரக்கூடிய துரைமுருகன் பெயரும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கிலிருந்து 2007ஆம் ஆண்டிற்கு பிறகு அவர் ஒட்டுமொத்தமாக விடுவிக்கப்பட்டாலும் 2013ஆம் ஆண்டு மீண்டும் லஞ்ச ஒழிப்புத்துறை விடுதலையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றம் மேல்முறையீடு செய்து இந்த வழக்கை விசாரணையும் தற்பொழுது வரை நடத்தப்பட்டு வருகிறது. துரைமுருகனின் வழக்கின் ஆரம்பம் எப்பொழுது என்பதை முதலில் சுருக்கமாக பார்க்கலாம். 1996 முதல் 2001ஆம் ஆண்டு திமுகவின் ஆட்சி காலத்தின் பொழுது 3.5 கோடி ரூபாய் சொத்துக்கள் சேர்க்கப்பட்டதாக துரைமுருகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2013ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 2007ஆம் ஆண்டு திமுக அமைச்சராக பணியாற்றிய பொழுது ஆதாரங்கள் எதுவும் இல்லாத காரணத்தினால் துரைமுருகனின் வழக்கு ரத்து செய்யப்பட்டு அவர் விடுதலையாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் 2013ஆம் ஆண்டு அந்த விடுதலையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தற்பொழுது வரை அந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் 2025 ஏப்ரல் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் சென்னை உயர்நீதிமன்றம் வேலூர் நீதிமன்றத்தின் விடுவிப்பு உத்தரவை ரத்து செய்து துரைமுருகன் மற்றும் அவரது குடும்பத்தினர்கள் மீது மீண்டும் விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டது. மேலும் கடந்த வாரம் நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராக வேண்டும் என்று உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் வயது மூப்பின் காரணமாகவும் மருத்துவ ரீதியாகவும் நேரடியாக நீதிமன்றத்திற்கு வர முடியாது என்று தெரிவித்தார். இந்த வழக்கு அடுத்த வாரம் ஹியரிங்க்கு மீண்டும் வரவுள்ளது. அதில் கட்டாயம் துரைமுருகன் வர வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் துரைமுருகனுக்கு எதிராக சாட்சிகள் இருப்பதாகவும் நீதிமன்றம் இந்த வழக்கை பொறுத்தளவிற்கு துரைமுருகனுக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்படலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. நீதிமன்றம் இவருக்கு எத்தனை ஆண்டுகள் கூடுதலாக தண்டனை வழங்கலாம் என்பதை பொதுமக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏனென்றால் சாதாரண VAO மற்றும் காவல்துறையினர் லஞ்சம் வாங்கினாலே 5 ஆண்டுகள் அல்லது 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் 5000 ரூபாய்க்கு 5 ஆண்டுகள் என்றால் பல கோடிகள் சொத்துக்களை சேர்த்த துரைமுருகனுக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.